ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பல்லு ப்ளீட்ஸ் வீடியோ புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான பார்ட் 1 வீடியோ தான் இது. ஃபஸ்ட் ப்ளீட் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாரியோட அடுத்த முனையை மடித்ததோடு சேர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த சைடு பக்கத்தை நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களோட சென்டர் கைட்லைன். இப்போ இந்த சென்டர் லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, அது உள்பக்கமாக வச்ச மாதிரியே நீங்கள் அந்த சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அது மேலே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிடுங்க. அப்புறம் சாரியோட அடுத்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதையும் அந்த சென்டர் லைன் மேலே வச்சு ஒரு அயன் பண்ணிவிடுங்க. இப்போ சாரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கைட்லைன் கிடச்சிருக்கும். அந்த கைட்லைன் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு மடக்கி சாரியை அயன் பண்ணிவிடுங்க. திரும்ப அதே மெஷர்மெண்ட்டில் உள்பக்கமாக ஒரு மடக்குங்க, அயன் பண்ணிவிடுங்க. திரும்பவும் உள்பக்கமாக ஒரு மடக்கிடுங்க, அயன் பண்ணிவிடுங்க. சேம் அதே தாங்க ஆப்போசிட் சைடும் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட் ப்ளீட்ஸ் எடுத்து கைட்லைனை யூஸ் பண்ணி மடக்கிடுங்க. திரும்ப அதையும் உள்பக்கமாக மடிச்சிடுங்க. இந்த மாதிரி அயன் பண்ணுறதுனால உங்கள் ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈக்குவலாக இருக்கும். இதில் எப்படி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.